மத்திய அரசு கேட்ட நிதியை கொடுக்கல. அதனால இந்த எஜுகேஷன் சிஸ்டம் நடத்தாத ஒரு பெரிய சிரமம் இருக்கு. அதுதான் முதலமைச்சர் சொல்றாரு. எனக்கு ஒரு கதை ஞாபகத்துக்கு வந்தது. ஒரு ஊர்ல ஒரு செட்டியார் இருந்தா, ரொம்ப வசதியானவர். ஒரு திருடன் ரொம்ப நாளா சுவரை தோண்டி கொண்டே வந்தான். ஒரு ஆள் நுழைகிற அளவுக்கு வந்த பிறகு இவன் உள்ளே தலையை விட்டான். மழை வேறு பெய்திருந்தது, சுவர் வேறு பொது பொது இருந்தது. இந்த சுவர் அப்படியே உடைந்து அவன் மீது விழுந்து அவன் செத்து போய்விட்டான். காலையிலே செட்டியார் எழுந்து பார்த்தபோது இவன் பிணமாக கிடக்கிறான். கணவன் பிணமாக கிடப்பதை பார்த்தாள். உடனே நேர அரசனிடம் போனாள். அரசரே, என்னுடைய கணவனை இந்த செட்டியார் கொன்று விட்டார் என்று சொல்லி அவள் ஒரு புகார் அளித்தார். உடனே மன்னன் என்ன ஏதென்றே கேட்கவில்லை. உடனே நேர காவலனை அனுப்பி செட்டியாரை பிடித்துக் கொண்டு வா என்று சொன்னான். வந்தவுடன் மன்னன் கேட்டான், உன்னுடைய சுவர் இடிந்து விழுந்துதானே செத்தார்? ஆமா. அப்படியானால் அந்த சாவுக்கு காரணம் நீதானே என்று கேட்டார். செட்டியார் நினைத்தார், சரி, இவனிடம் நாம் அது மாதிரி பேசினால் சரியாக வராது என்று சொல்லி உடனே ஆமாம், செத்து போய்விட்டார். ஆனால் அரசே, அதுக்கு நான் பொறுப்பில்லை. இந்த கொத்தனார் ரொம்ப சொதவென்று சுவரை கட்டி விட்டார், கொத்தனாரை கேளுங்கள் என்று சொன்னான். அவன் சொன்னான், அரசே, நான் தான் கட்டினேன், அது சொத என்று இருந்தது, எனக்கு தெரியாது. இந்த சித்தாள் தண்ணீரை அதிகமாக ஊற்றி கலந்து விட்டாள், இது சித்தாள் பொறுப்பே தவிர என் பொறுப்பில்லை என்றான். மன்னர், கரெக்ட், சித்தாளை கூட்டிக் கொண்டு வா என்றார். சித்தாள் வந்தாள். எப்பவும் ஒரு சின்ன பானையில தண்ணீர் வைத்து வாய் சின்னமாக இருக்கும், அதிலே நாங்கள் தண்ணீர் ஊற்றி அதை கலப்போம். இந்த தடவை மண்பாண்டம் செய்து தந்தவன் மாயை பெரிதாக வைத்து விட்டான், அதனால தண்ணீர் பொதுக்கென்று விழுந்து விட்டது, அதனாலே நான் பொறுப்பில்லை என்றான். சரிதான், மண்பாண்டம் செய்பவரை கூட்டிக் கொண்டு வா என்றான் மன்னன். நான் எப்பவும் அளவாகத்தான் வாயை வைப்பேன். ஆனால் நான் அந்த சமயம் அதை வாயை வணைந்து கொண்டிருந்த போது இந்த ஊர் நாட்டியக்காரி அந்த வழியாக போனாள். நான் நிமிர்ந்து பார்த்தேன், வாய் அகண்டு விட்டது. இவள் சல் என்று போயிருக்காவிட்டால் வாய் அகன்றிருக்காது, அவளை கேளுகிறான். சரி என்று நாட்டியக்காரியை கூட்டிக் கொண்டு வர சொன்னான். நாட்டியக்காரி சொன்னார், அரசே, நீங்கள் ஆள் அனுப்பி இருந்தீர்கள், வந்து என்னோடும் இருந்து விட்டு அந்த சாரோடும் இருந்து விட்டு போ என்று நீங்கள் ஆள் அனுப்பி இருந்தீர்கள். அந்த சாரை பற்றி பேசாது, போஸ்ட் அடிப்பான், சாரை பற்றி பேசாது. நான் போகின்ற வழியில் குயவனுக்கு இப்படி ஆகிவிட்டது என்று சொன்னால் கேஸ் டிஸ்மிஸ் போகடா என்று சொல்லிவிட்டார். இப்படி ஒரு பதிலை நம்முடைய அரசாங்கம் சொல்லுகிறது. 500 கோடி ரூபாய் அவர்கள் தராத காரணத்தினால் 18,000 ஆசிரியர்கள் இருக்கிற பள்ளிக்கூடத்திற்கு சம்பளம் போடவில்லை என்று சொன்னால் அந்த முட்டாள்தனமான மன்னனுக்கும் இந்த அரசுக்கும் ஏதாவது வேறுபாடு இருக்கிறதா என்று கேட்கிறேன்.